செயல் ஒன்றே உங்கள் மதிப்பை கூட்டி பெருக்கி உயர்த்தும். அவை உங்கள் செயல்களையும் கூட்டும். நீங்கள் தோல்வி பயம் கொள்ளும் இடத்தில் நடை பயிலுங்கள். நீங்கள் தோல்வி ஓய்வெடுக்கையில் உங்கள் வேலையை முடியுங்கள். நீங்கள் தோல்வி மௌனம் காக்கும் போது அமைதியாக பேசுங்கள். நீங்கள் 10 வாங்கக்கூடியவர்களை அணுகி விற்பனை செய்கையில் தோல்வி ஒரே ஒருவரிடம் பேசுவோமா என்று யோசித்து கொண்டிருக்கும். தோல்வி நேரம் முடிந்து விட்டதே என்று புலம்பும் முன் வேலையை முடித்து விடுங்கள். ஏனெனில் நீங்கள் ஒரு செயல் வீரர். Hi friends, today we discuss about நீங்கள் வெற்றி பெற செயல்படுத்த வேண்டியதுதான் என்ன? சவால்களை நோக்கி. Please like, share and subscribe our channel for more videos. உங்கள் கனவுகள் வீணானவை. உங்கள் திட்டங்கள் தூசு. உங்கள் இலக்குகள் எட்டாதவை. நடைமுறை படுத்தாத வரை எல்லாமே உண்மை. சரியான வரைபட விளக்கங்களுடனும் அளவுகோலுடனும் வரைந்திருந்தாலும் அதன் சொந்தக்காரன் இல்லாத வரை என்ன பயன்? எத்தனை சட்டங்கள் தீட்டப்பட்டாலும் செயல்படுத்தப்படாத வரை குற்றங்கள் தடுக்கப்படாது. என்னதான் உயர்ந்த கருத்துக்களையும் கொள்கைகளையும் சொன்னாலும் செயல்பட்டு சம்பாதிக்கவில்லையெனில் இந்த கருத்துக்கள் அனைத்தும் புகழ் பெற்றிருக்க முடியாது. செயல்பாடு ஒன்றே வரைபடத்தையும் சட்டத்தையும் கருத்துக்களையும் உங்கள் கனவுகளையும் உங்கள் இலக்குகளையும் உயிர் பெறச் செய்யும். செயல்பாடுதான் உங்கள் வெற்றியை தரும் உணவும் நீரும். இதுவரை பயம் உங்கள் செயல்களை காலம் தாழ்த்த வைத்தது. இப்போது உங்களுக்கு தைரியமான இதயங்களின் ஆழத்திலிருந்த இரகசியம் தெரிந்துவிட்டது. உங்களுக்கு தயக்கமின்றி செயல்பட உங்கள் இதய துடிப்பில் இருக்கும் தயக்கத்தை விரட்டி விடுங்கள். செய்கை பயம் என்ற சிங்கத்தை எறும்பாக்கி விடுங்கள். மின்மினி பூச்சி பறக்கையில் தான் ஒளிர்கிறது. நீங்கள் பகலிலும் சூரிய ஒளியிலும் மின்னும் மின்மினியாக போக வேண்டும். மற்றவர்கள் பூக்களின் தயவில் வாழும் வண்ணத்து பூச்சிகளாக இருந்துவிட்டு போகட்டும். நீங்கள் ஓர் மின்மினி. உங்கள் ஒளி உலகத்தை பிரகாசிக்கப்படுத்தட்டும். நீங்கள் இன்றைய வேலைகளை நாளைக்கு தள்ளி போடாதீர்கள். ஏனெனில் நாளை வரப்போவது இல்லை. நீங்கள் தோற்றாலும் பரவாயில்லை. செயல்பட்டு தோற்பது செயல்படாமல் குழப்புவதை விட மேல். நீங்கள் மகிழ்ச்சி என்னும் கனியை பறிக்காமல் போகலாம். ஆனால் செயல்படவில்லையெனில் பல கனிகள் அழுகத்தான் போகின்றன. நீங்கள் இப்போது செயல்படுங்கள். செயல்படுத்துவதன் மூலம் உங்கள் வார்த்தைகளை நீங்கள் திரும்ப திரும்ப மீண்டும் ஒவ்வொரு மணியும் ஒவ்வொரு நாளும் சொல்லிக்கொண்டே இருங்கள். எதுவரை இந்த சொற்கள் உங்களுக்கு
நீங்கள் மூச்சு விடுவதைப் போல் பழக்கமாகும் வரை. இயல்பாக கண்ணை இமைப்பது போல் இவை உங்கள் மனதை பதப்படுத்தும், உங்களை செயல்பட செய்து வெற்றி பெற வழி செய்யும். இவற்றை பின்பற்றி உங்கள் சவால்களை சந்தித்து தோல்விகளில் இருந்து விடைபெறுங்கள். நீங்கள் இந்த வார்த்தைகளை திரும்ப திரும்ப சொல்லிக்கொண்டே இருங்கள். நீங்கள் விழித்து கொள்ளும்போது இதை சொல்லி எழுகையில் தோல்வி தூங்க செல்லும். நீங்கள் சந்தையில் நுழையும் போது உங்கள் முதல் வாடிக்கையாளரை பிடிக்கையில் தோல்வி உங்களை எப்படி தடுப்பது என்று யோசிக்கும். நீங்கள் மூடிய கதவை நெருங்குகையில் அதை தட்டும்போது தோல்வி சற்று தொலைவில் சந்தேகத்துடன் தயங்கி நிற்கும். நீங்கள் கவர்ச்சிக்கு அடிமையாக நிற்கையில் நீங்கள் இதை சொன்னால் உங்களை அது தீயவற்றில் இருந்து மீட்கும். இன்று போதும் என்று நினைத்து விலகும் எண்ணம் தோன்றுகையில் இதை சொன்னால் இன்னொரு வியாபாரத்தை கூட உங்களால் முடிக்க முடியும். செயல் ஒன்றே உங்கள் மதிப்பை கூட்டி பெருக்கி உயர்த்தும். அவை உங்கள் செயல்களையும் கூட்டும். நான் தோல்வி பயம் கொள்கையில் அந்த இடத்தில் நடை பயிலுவேன். நான் தோல்வி ஓய்வெடுக்கையில் என் வேலையை முடிப்பேன். நான் தோல்வி மௌனம் காக்கும்போது பேசுவேன். நான் 10 வாங்கக்கூடியவர்களை அணுகி விற்பனை செய்கையில் தோல்வி ஒரே ஒருவரிடம் பேசுவோமா என்று யோசித்து கொண்டிருக்கும். தோல்வி நேரம் முடிந்துவிட்டதே என்று புலம்பும் முன் வேலையை முடித்து விடுங்கள். இன்று தான் உங்களிடம் உள்ளது. நாளை என்பது சோம்பேறிகளுக்கு என்று ஒதுக்கப்பட்டது. நீங்கள் சோம்பேறி இல்லை. நாளை தீமையும் நன்மையாகும் நாள். நீங்கள் தீமை அல்ல. நாளை பலவீனமானவனும் வீரனாகும் நாள். நீங்கள் பலவீனமானவன் இல்லை. நாளை தோல்வி வெற்றியாகும் தினம். நீங்கள் தோல்வி அல்ல. சிங்கம் பசித்தால்தான் புசிக்கும். கழுகு தாகத்திற்குத்தான் தண்ணீர் தேடும். அவை சோம்பி கிடந்தால் அழிந்துவிடும். உங்களுக்கு வெற்றி பெற வேண்டும் என்ற பசி இருக்கிறது. மகிழ்ச்சி, மன அமைதி இவற்றை அடைய வேண்டும் என்ற தாகம் உண்டு. இல்லையெனில் நீங்கள் தோல்வி, துன்பம், தூக்கமற்ற இரவுகள் இவற்றில் உழன்று அழிந்து போயிருந்திருப்பீர்கள். நீங்களே ஆணையிடுங்கள். நீங்களே அதை பின்பற்றி செயல்படுத்துங்கள். வெற்றி காத்திருக்காது. நீங்கள் தாமதம் செய்தால் அது வேறொருவரை தேடிச் சென்று உங்களை விட்டு நிரந்தரமாக போய்விடும். இதுதான் நேரம். இதுதான் இடம். நீங்கள்தான் அவன். ஏனெனில் நீங்கள் ஒரு செயல் வீரன். இவ்வழிகளை நீங்கள் வெற்றி பெற செயல்படுத்த வேண்டியதுதான். இதன் மூலம் உங்கள் சவால்களை உங்களால் எதிர்கொள்ள முடியும் திறனோடு. இந்த பதிவு உங்களுக்கு மிகவும் பயனுள்ளதாக இருக்குன்றதை நம்புகிறோம். இதேபோல் மேற்கொண்டு வேறொரு பதிவில் உங்களை சந்திப்போம். அதுவரை விடைபெறுவது செவி செல்வம் தமிழ். Please like, share and subscribe our channel for more videos. Thank you.